கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொளி மூலமாக உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே மட்டுமாய் உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு வசனத்தை கூட உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். வேதத்திலிருந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்ம அநேகருக்கு தெரிந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஆராதனையில் கலந்து கொள்வதற்காக நல்ல கந்தலான ஒரு சட்டையை போட்டுட்டு, கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு ஒரு மனுஷன் அந்த ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள உள்ளே போறார். உள்ள போன அந்த மனுஷன் அங்க நடக்கிற ஆராதனையில கலந்து கொள்ளுகிறார். சேர்ல உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறார். ஆராதனை முடிஞ்சோடனே அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அறிவிப்புல போதகர் வண்ணமாய் சொல்லுகிறார், இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலய கட்டுமான பணிகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே இவர் அதில் தலையிட்டு எழுந்து நின்று ஒரு வார்த்தை, எல்லாரும் அதிர்ச்சியாகும்படிக்கு ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா, நான் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கு ஒரு ட்ரக்கு மணல் வாங்கி கொடுக்க கடவுள் என்னை ஏவுகிறார், கர்த்தர் என்னை ஏவுகிறார். அதனால நான் இதை செய்ய நான் விரும்புகிறேன், நான் இதை செய்வேன் என்று சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சியோட அவரை திரும்ப பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரக் மணல் கிட்டத்தட்ட அது $1000 சமமான விலையோடு அங்கே விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த போதகர் அவருடைய உருவத்தை பார்த்த உடனே இவர் ஏதோ பிதற்றுகிறார் என்று நினைத்து கொண்டு அவர் சொல்றாரு, ஐயா, அவ்வளோ பெரிய காரியம்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்கள் ஏதோ ஒரு 2 செங்கல் வாங்கி கொடுத்தா கூட அதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அது ரொம்ப பெரிய விஷயம்னு அவர் சொல்றாரு. இல்லைங்க, என்கிட்ட கடவுள் பேசியிருக்கிறாரு, நான் ஒரு ட்ரக் மணல் நான் கண்டிப்பாக இந்த ஆலய கட்டுமான பணிக்கு நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக சொல்றாரு. சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போயிட்டு நேராக மெட்டீரியல் சப்ளை ஷாப்புக்கு போறாரு. மெட்டீரியல் சப்ளை ஷாப்பில் போய் அங்கே இருக்கிற பணியில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரக் மணல் வேணும், ஆனால் அதை நான் 12 மாத தவணையாக தான் என்னால் கட்ட முடியும், இதுக்கு நான் யார்கிட்ட பேசணும்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க, கடையிலே வியாபாரம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இதில் நீங்கள் வேற ஏங்க எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க, நாங்கள் சோர்ந்து போயிருக்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, கிளம்புன்னு சொன்னு அவர் சொல்கிறார். இல்லைங்க, எனக்கு ஒரு ட்ரக் மணல் வேணும், கண்டிப்பாக நான் 12 மாத தொகையாக அதை நான் கட்டிடுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டோடனே அவங்க சிரிச்சுட்டு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அவர் அவமானப்படுத்துகிற தோரணையில் பேசுகிறாங்க. இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. இந்த கடையினுடைய முதலாளி எங்கே இருக்கிறார், நான் அவரை போய் பார்க்கணும்னு சொல்கிறாரு. அவங்க வரலாம், இங்கே எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இவர் டக்குன்னு அங்கே தெரிஞ்ச மாடிப்படியில் ஏறி உள்ளே போய் பார்த்தா அங்கே முதலாளியினுடைய ரூம் இருக்குது. அந்த முதலாளியுடைய ரூம்குள்ளே டக்குன்னு உள்ளே பூந்தா முதலாளி ரொம்ப சோகமாக சேரில் அப்படி சாஞ்சிருக்கிறார். இவரை பார்த்த உடனே, அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தன் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகாரமாக கேட்குறாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, ஐயா, எனக்கு ஒரு ட்ரக் மணல் தேவை, ஆனால் என்னால் அது 12 மாத தொகையாக தான் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னோடனே முதலாளி அதிர்ந்து போய் சேர்ல எந்திரிச்சு நிற்கிறாரு. என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. மாதிரி எனக்கு ஒரு ட்ரக் மணல் தேவைங்க, அது 12 மாத தவணை தொகையாக தான் என்னால் கொடுக்க முடியும்னு சொன்ன உடனே முதலாளி அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கை 2 வானத்துக்கு உயர்த்தி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. நேராக அவர்கிட்ட போய் அவர் கையை பிடிச்சிட்டு, ஐயா, என்ன பிரச்சனை, நான் உங்களோட உதவி தான் கேட்க வந்திருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. ஐயா, இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக கடையில் ஒரு நல்ல ஓட்டமே இல்லை, வருமானம் இல்லாமல் நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். ஒருவேளை கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, கடவுள் என் கூட இருந்தார்னா நிச்சயமாக நான் எந்திரிச்சு நின்றுவேன், நான் திரும்ப ஜெயிச்சிருவேன், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன்
அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கொஞ்ச காலமா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என் மனசுல வந்துருச்சு. கடவுள் என் கூட இருந்தார்னா நிச்சயமா எனக்கு வியாபாரம் நடக்கும்ல, ஏன் நடக்கலைங்கிற ஒரு கேள்வியோட நான் உட்கார்ந்துருந்தேன். இப்போ நான் மனசுல கடவுள்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், ஏசப்பா கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்க உண்மையிலே என்னை நேசிக்கிறீங்கன்னா இப்போ என் கடைக்கு ஒருவர் வரணும், அவர் என்கிட்ட வியாபாரம் பேசணும், அவர் என்கிட்ட வியாபாரம் கேட்கணும். அவர் மாத தவணையாக கூட கேட்டாலும் நிச்சயமா நான் அதை செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீங்க என்ன நேசிக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்கன்னா ஒருத்தர் அனுப்புங்க, நான் உங்க அன்பை நான் உணர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டே இருக்கிற சமயத்துல நீங்க வந்தீங்க. நீங்க இந்த வார்த்தையை சொன்னோடனே நான் அதிர்ந்து போனேன் என்று சொல்லி அவர் சொன்ன உடனே இவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு சொன்னார், கடவுள் என் மனசுல பேசினாருங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரக் மணல 12 மாத தவணைக்கு போய் கேளுன்னு சொன்னாருங்க, அதனால நான் வந்தேங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா எழுந்து அவரை கட்டி பிடித்து கொண்டு சொல்லுகிறார், ஐயா நீங்க ஒரு ட்ரக் மணல் ஆலய கட்டுமான பணிக்குத்தானே நீங்க கேட்டிருக்கிறீங்க, நிச்சயமா நான் முழுவதும் நான் இலவசமாவே தந்துடுறேன், நீங்க தைரியமா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அந்த மணலை எடுத்துட்டு போய் அந்த ஆலயத்துல இருக்கிற அந்த போதகர்கிட்ட அவர் கொடுத்துட்டு, ஐயா கடவுள் என்கிட்ட சொன்னார், இன்னைக்கு இலவசமாவே எனக்கு அதை கொடுத்துட்டாருன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒரு ஆச்சரியமா பார்க்கும்போது அந்த போதகர் கடவுளை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணாரு. அவர் சொன்னாரு, அப்பா இந்த மனுஷங்கிட்ட இருக்கிற விசுவாசத்துல பாதியாவது எனக்கு தாங்க, நிச்சயமா நான் இதை கொண்டு பெரிய ஊழியத்தை என்னால் செய்ய முடியும்னு சொல்லி அவரை ஒரு ஜெபம் பண்ணார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, தேவனை தேடுகிறவர்கள் உள்ளத்துக்குள்ள எப்பயுமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உட்கார்ந்து கொள்ளும். ஒரு முக்கியமான காரியத்தை கடவுள் தான் நடத்த முடியும் என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் தான் நடத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தேவ பிள்ளைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியும். ஆனா நான் ஜெபம் பண்ண காரியம் கர்த்தர் எனக்கு செய்வாரா என்கிற ஒரு சந்தேகம் அவருடைய இருதயத்தில் இருக்கும். நான் நல்லா இருந்ததுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் கர்த்தர் தான். அவர் எனக்கு கடந்த காலத்துல நிறைய செஞ்சிருக்கிறாரு. அந்த நிகழ்காலத்துல இந்த ஒரு காரியத்துக்காக நான் ஜெபம் பண்றேன். அந்த காரியத்துல ஒரு பெரிய அசைவை நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா ஒரு பெரிய அசைவு எனக்கு ஏற்படவில்லை என்ற ஒரு கலக்கத்தோடு நம்மை உட்கார வைப்பதுதான் பிசாசினுடைய தந்திரமாயிருக்கிறது. அந்த பிசாசினுடைய தந்திரத்தை உடைப்பதுதான் தேவனுடைய தயவாயிருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எந்த காரியத்திற்காய் ஜெபித்திருக்கிறீர்கள் என்பது நான் அறியேன். ஆனால் எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமையினால, எனக்கு கர்த்தர் உந்தி தள்ளுகிற கிருபையினால இந்த வார்த்தையை நான் சொல்றேன். நீங்கள் விசுவாசித்து தான் அந்த காரியத்திற்காய் ஜெபித்தீர்கள். வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் ஒரு காலத்திலையும் பதறக்கூடாது. இப்போ இந்த எபிரேயர் 11:6 இவ்வனமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை எழுதினதே தேவன் தான் எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ என்னை தேடுற, என்கிட்ட வர்ற, என்கிட்ட ஒரு காரியத்தை கேட்கிற, அந்த காரியத்தை நான் பொறுமையாய் விசாரிக்கிற தேவன், அந்த காரியத்தை நான் பொறுமையாய் உற்று கவனிக்கிற தேவன் என்கிற விசுவாசம் உனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த காரியத்தை அவர்கிட்ட பேசினாலும் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ, God will respect a person who comes to his presence. நீ தேவனுடைய பிரசன்னத்திற்கு போகும்போது முதலாவது தேவன் உன்னை மதித்து அவர் சந்தோஷப்படுவார். வந்துட்டியா, என்னுடைய சமூகத்துல வந்துட்டியா, வசனம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படின்னா என்னன்னா, ஐ வில் நாட் டிஸ்ரெஸ்பெக்ட் ஹிம். அவனை புறம்பே தள்ளுறதுங்கிறது ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி, அது ஒரு மதிப்பு குறைவான ஒரு நடவடிக்கை. அதை ஒரு காலமும் நான் என்ன தேடி வருகிறவனுக்கு செய்ய மாட்டேன் என்று இயேசுப்பா யோவான்ல தன்னுடைய வாயை திறந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லி இருக்கிறார்.
உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஜெபிக்கிற காரியத்திற்கு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை உற்று கவனித்து கேட்பார். அவர் கேட்டிருக்கிறார். கேட்டவர் அதற்கான பதிலை உடனேவும் அனுப்புவார், சரியான நேரத்திலும் அனுப்புவார். உடனே என்பது உனக்கு சரியான நேரமாக இருக்குமானால் அதை உடனே நீ பெற்றுக்கொள்வாய். இல்லை, இப்போ இந்த காரியத்திற்குரிய பதிலை நான் என் பிள்ளைக்கு கொடுத்தேன் என்றால் இந்த காரியம் அவன் பெற்றுக்கொள்ளும் போது சத்துருவினால் அவன் அதிக பாதிப்புகளை சந்திப்பான் என்று தேவன் அறிந்திருப்பார் என்றால், ஞானத்தில் சிறந்த தேவன் அறிந்திருப்பார் என்றால் நிச்சயமாய் அவர் பதிலை தாமதப்படுத்துவார். அவர் பதிலை தாமதப்படுத்துறதுனால உன் விசுவாசம் சேதமடைய கூடாது என்கிற அக்கறையும் உள்ளவராய் இருப்பார். அந்த விசுவாசம் சேதமடையாம இருப்பதற்கு உனக்குள்ள ஒரு கிருபையை வைத்துதான் அவர் பதிலை தாமதப்படுத்தி கொண்டிருப்பார். உன்னை பார்த்து சொல்றேன், சில காரியங்களுக்கு நீங்கள் அவசரப்பட்டு ஜெபிப்பீர்கள். சில காரியத்துல அழுத்தத்தின் மத்தியில நீங்க ஜெபிப்பீங்க. நீங்க அழுத்தத்துல இருந்தாலும் சரி, அந்த அழுத்தம் உங்களுக்கு அவசரப்படுத்துறதுக்குரிய ஜெபத்தை உங்களை செய்ய வச்சாலும் சரி, கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்கள் பேரில் கொடுப்பதற்கு அவர் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராய், மிகுந்த கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அதை கொடுக்க விரும்புகிறார், அதை செய்ய விரும்புகிறார். ஆனால் அவர் சரியான ஒரு நேரத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்பது அவர் நினைப்பதுடைய முகாந்திரம் என்னவென்றால், அவர் கொடுக்கிற அந்த பதில் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது முதல் காரணம். இரண்டாவது, அவர் கொடுக்கிற பதில் உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திப்பிக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்று அறிந்த காரியம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி அவர் கொடுக்கிற பதில்னால உனக்கு சத்ரு மிகப்பெரிய ஆபத்தையும் சேதத்தையும் ஒரு கன்ஃபியூஷனையும் கிரியேட் பண்ணி விடக்கூடாது என்பதில் அவர் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் யுத்தத்தை செய்து 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 ஜெயித்து பழக்கப்பட்ட தேவன், யுத்தத்தில் வல்லமையுள்ளவர். எல்லா வகையான யுத்தத்தையும் அவர் ஜெயித்திருக்கிறபடினால் உன்னுடைய வாழ்க்கையில இப்போது நீ பிரயாசப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்பதில் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஆனால் இந்த தாமதம் உன்னை நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடத்துகிற காரியம் என்பதை உனக்கு இப்போது அவர் பதிவு செய்ய விரும்புகிறார், உன் உள்ளத்துல பதிவு செய்ய விரும்புகிறார். அப்ப நீ என்ன செய்யணும்? தேவனிடத்துல சேரும்போது அவர் உண்டு என்று விசுவாசித்து தான் நீ தேவனுடைய சமூகத்துல சேருகிற. அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற விசுவாசத்தை கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். எந்த காரியத்திற்கு நீ ஜெபித்தாயோ அந்த காரியம் நடக்கும். நிச்சயமாய் தேவன் நடத்துவார். அந்த காரியம் இன்னும் நடக்கல, அதனால நான் திரும்ப ஜெபிக்கிறதற்கே எனக்கு ஒரு சோர்வா இருக்குது, திரும்ப ஜெபிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மன அழுத்தமா இருக்கு, திரும்ப ஜெபிக்கிறதுக்கே எனக்கு ஒரு விருப்பம் குறைவா இருக்கு என்கிற சிந்தனை உனக்குள் இருக்குமானால் அதை எடுத்து இப்போ அப்படியே வெளியில போட்டுட்டு அடுத்து என்ன காரியத்திற்காய் ஜெபிக்க நீ பழக்கப்பட்டிருக்கிறாயோ அந்த காரியத்திற்காய் ஜெபித்து அனுதினமும் ஜெபிப்பதில் நீ உறுதியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா நாளும் உன்னுடைய ஜெப வாழ்க்கை மிக 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 அவசியம். ஏன்னா நீ ஜெபிக்கும் போது விசுவாசத்தில் நீ வளர்க்கப்படுகிறாய், விசுவாசத்தில் உயிர்ப்பிக்கப்படுகிறாய். இன்னொன்று, நீ ஜெபிக்கும் போது நான் விசுவாசத்தில் உறுதியாகி கொண்டிருக்கிறேன் என்பதை பரலோகத்துக்கும் நீ காண்பித்துக் கொண்டிருக்கிறாய். எல்லா நேரங்களிலும் நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் உன் பக்கத்தில் வந்து நின்று அவருடைய பிரசன்னத்தினால் உன்னை மூடுகிறார். அந்த பிரசன்னம் உன் வாழ்வில் மிகப்பெரிய நன்மையை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜெபம் உன் வாழ்வினுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை மறந்து போகாதே. உன் வாழ்க்கையில நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீ மீண்டுமாய் எழுந்து மிகப்பெரிய சிகரத்தை அடைவதற்கு ஒரு காரியம் உன் வாழ்வில் மிகுந்த உதவி செய்யும். அதுதான் நீ தேவனை தேடுகிற சுபாவம். தேவனை தேடுகிற அந்த சுபாவம், தேவனை தேடுகிற அந்த பழக்கம், தேவனை தேடுகிற அந்த காரியத்தை தான் நாம் ஜெபம் என்று சொல்லுகிறோம். அப்போ ஜெபத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா விசுவாசம்.
அப்ப இந்த விசுவாசத்தை நீ வெளிப்படுத்துறது எது மூலமா வெளிப்படுத்த முடியும்? ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்த முடியும். பரலோகம் என்ன சொல்லுதுன்னா, ஜெபம் என்பது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற காரியம் என்று சொல்லுகிறது. அப்ப நீ ஜெபிக்கும் போதே வேதம் சொல்லுகிற தேவனை தேடுகிறவன் அப்படின்னாலே ஜெபிக்கிறவன் என்று அர்த்தம். தேவனை தேடுகிறவன், ஜெபிக்கிறவன், தேவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறதுனாலதான் நீ முழங்கால் படிக்கிற, நீ தேவனை நோக்கி ஜெபிக்கிற. ஆனால் ரெண்டாவது தான் மிக முக்கியமான காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. நீ ஜெபிச்சிட்டினா அந்த காரியத்திற்கு நிச்சயமாய் அவர் பலன் அளிக்கிறவர் என்று அவரே உனக்கு எழுதி தருகிறார். நீ நம்பு, உனக்கு பதில் உண்டு. நீ நம்பு, உனக்கு பலன் உண்டு. ஆகவே உன் ஜெபத்தை நிறுத்தாதே என்று சொல்லும்படிக்கு தான் உன் மத்தியில நான் நின்று கொண்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ ஒரு காரியத்திற்காய் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிற, இன்னும் அந்த காரியம் நடக்கல, அதனால என்னால ஜெபிக்க முடியலன்னு சொல்லி நீ உட்காராத. பிசாசினுடைய தந்திரங்களை நீ ஒவ்வொரு நாளும் உன் ஜெபத்தின் மூலமாய் நீ மேற்கொண்டு கொண்டிருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய். அந்த ஜெயம் உன்னை நீ எதிர்பாராத இடங்களுக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது. உன்னை பார்த்து சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத உயரங்களுக்கு நேராக, எதிர்பார்க்காத இடங்களுக்கு நேராக, எதிர்பார்க்காத சாட்சிக்கு நேராக உன்னை ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஜெபத்திலே உன்னை உறுதியாய் தக்க வைத்துக்கொள். ஜெபிக்கிற நீ, அவர் உனக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற உனக்கு ஒரு பதிலை உனக்கு இந்த வேளையில அவர் கொடுக்கிறார். ஜெபிக்கிற உனக்கு அவர் பதில் அளிக்கிற தேவன். ஜெபிக்கிற உனக்கு அவர் பதிலை நிச்சயமாய் தருகிற தேவன். அதனால நீ ஜெபி, உனக்காக ஜெபி, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக ஜெபி, உன் குடும்பத்துக்காக ஜெபி, உன்னை எதிர்த்து நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் உன்னை ஜெபத்திலே பயன்படுத்துவார். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் நிலைமைகளை மாற்ற வல்லமையுள்ள ஆயுதம் ஜெபம் என்பதை மறந்து போகாது. உன்னுடைய விசுவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கிறது. ஜெபிக்கிறவனுக்கு விசுவாசம் உண்டாகும். விசுவாசிக்கிறவன் ஜெபத்திலே உறுதியாயிருப்பான். ஜெபிக்கிறவனுக்கு விசுவாசம் உண்டாகும். விசுவாசிக்கிறவன் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பான். உன்னுடைய விசுவாசத்தை அனுதினமும் பரலோகத்துக்கு காட்டுவதனுடைய முதல் பெரிய காரியம் எதுவென்றால் ஜெபம். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதை நீ துவக்க போதாது. ஒவ்வொரு நாளும் இருக்கிற ஒவ்வொரு நாளுமே தேவன் உனக்கு அனுகிரகம் பண்ணின நாள் என்கிற உணர்வோடு நீ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பாய் என்றால் தேவன் மகிமையான காரியங்களை உனக்கு செய்து கொடுக்கிறதை நீ அனுபவிக்க முடியும். இந்த ஜெபிக்கிறதுக்கு உனக்கு என்ன வருது பாத்தியா? ஜெபிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வருது பாத்தியா? நான் ஜெபிச்சே ஆக வேண்டும் என்கிற கட்டாயமான ஒரு நெருக்கடி உன் வாழ்க்கையில வருது பாத்தியா? இந்த நெருக்கடிகள் எல்லாம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம், உன்னுடைய உணர்வுகள் எல்லாம் ஜெபத்திற்கு நேராக தள்ளப்படும் என்றால் இந்த எல்லா காரியத்திற்கும் பின்பாக உனக்கு செயல்படுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஜெபிக்கிறதுக்கு தூண்டுவார். பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு ஜெப சிந்தனையை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் தான் உன்னை ஜெபிக்கிறதுக்காக அழைப்பார். பரிசுத்த ஆவியானவர் தான் நீ ஜெப நிலையில உட்காரும் போது உனக்கான ப்ரேயர் பாயிண்ட்ஸையே கொடுப்பார். அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை எப்படி சேர்க்கணுங்கிற வார்த்தையும் கொடுப்பார். அப்போ உன்னையும் அந்த பரலோகத்தையும் கனெக்ட் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்வார்னா, உன்னை கனெக்ட் பண்ணும் போதே உன்னுடைய இருதயத்துல விசுவாசத்தை வளர்த்து கொண்டே இருப்பார். அந்த விசுவாசத்தை வளர்க்கிறதற்காக தான் அவர் சொன்ன வாசனை என்ன அப்படின்னா, தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிற தேவன் என்கிற விசுவாசம் வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு சொல்றேன், நீ அவரை தேடுகிற பிள்ளை, அவரை தேடின பிள்ளை. கடந்த காலங்களில் உனக்கு ஏசப்பா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், நிறைய அதிசயங்களை செஞ்சிருக்கிறார். அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த சத்தத்தை நீ கேட்டுட்டே இருக்கிற. அவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் இன்னும் ஒரு காரியத்தை நான் அனுபவிக்கிறதுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்கிற மனநிலையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் உன்னை ஜெபிக்க தூண்டிக்கொண்டே இருக்கிறார், ஜெபிக்க ஏவிக்கொண்டே இருக்கிறார். நீ அந்த காரியத்திற்காய் ஜெபித்தது உண்மைதான், நீ அந்த காரியத்திற்காய் ஜெபித்து காத்திருப்பது உண்மைதான். நீ காத்திருக்கிற தருணத்திலும் உன்னை ஜெபத்திலே தக்க வைத்துக் கொள் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அனுதினமும் தேவனோடு ஜெபிக்கிற பழக்கம் உனக்கு வேண்டும் என்று ஆவியானவர்
உன்னை உணர்த்துகிறவராய் இருக்கிறார். தேவனை பற்றி கொண்டிருக்கிற உனக்கு ஒரு கேடும் வர முடியாது என்பதை அறிந்து கொள். தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற உன்னை சத்ரு மேற்கொள்ள முடியாது என்பதை உன்னை பார்த்து சொல்லுகிறேன். எவ்வளவு மன அழுத்தங்கள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற உனக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை, அவரை தேடி இருக்கிற நீ, அவரை தேடிக்கொண்டிருக்கிற நீ, அவராலே நிறைவான பலனை நிச்சயமாய் நீ பெற்றுக்கொள்வாய் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை பார்த்து அறிவிக்கிறேன். அதனால இதுவரைக்கும் ஜெபித்திருக்கிற நீ பதிலை பெறுவாய். இப்போது ஜெபிக்க தூண்டப்படுகிற நீ இன்னும் பெரிய காரியங்களை காண்பாய். இனியும் ஜெபிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்திற்குள் உன்னை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் தேவன். அப்போ எதற்காக உன்னை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார் என்றால், உன்னை ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த காரியங்களை உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்திருக்கிற காரியம் அது பயங்கரமான காரியம் என்பதை உறுதியாக விசுவாசி. உன்னை ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தேவன் காணவில்லை. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை மனிதர்களிலும் மேலாக தேவன் உன்னை பார்க்கிறார். அத்தனை மனிதர்களுக்கு மேலாக உன்னை பார்க்கிறதுனால உன்னை மற்றவங்களுக்கு மேலாக தன்னோடு கூட நெருக்கமாய் வைத்து காட்ட வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் ஜெபிக்காத அளவிற்கு நீ ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, என்னை தேடுகிற உனக்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் அதிகமாக சொன்னா, ரூத்துக்கு சொன்ன வார்த்தையவே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அவராலே நீ நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் உன்னை இப்போது தூண்டி கொண்டிருக்கிறார் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன். ஜெபத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் உன்னை தூண்டி கொண்டிருக்கிறார். உன்னால் ராத்திரியில் தூங்க முடியலையா? ஜெபம் பண்ணு. பகலில் உனக்கு நேரம் கிடைக்குமா? ஜெபம் பண்ணு. ஏன்னா உன்னுடைய ஜெபத்தில் ஒரு ஸ்பெஷலான பவரை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ முற்றிலும் இழந்த நிலைமையில இருக்கலாம். சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை பரியாசம் பண்ணுகிற நிலைமையில இருக்கலாம். எல்லாரும் உன்னை கேலி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா உன் முழங்கால மடக்கி தேவ சமூகத்துல நின்று அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது உன்னுடைய குவாலிட்டி மாறி போயிடுது, உன்னுடைய குவாலிஃபிகேஷன் மாறி போயிடுது, உன்னுடைய லெவல் மாறி போய் விடுகிறது. பரலோகத்தினுடைய நேரடி பார்வைக்குள் நீ வந்து விடுகிறாய். எந்த மனுஷனுக்கும் கிடைக்கிற முக்கியத்துவத்தை பார்க்கலும் அவருடைய சமூகத்திலே தன்னை வைத்துக் கொள்ள நினைக்கிற மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற முக்கியத்துவம் மிக பயங்கரமான முக்கியத்துவம். அதிகமான முக்கியத்துவம் என்று நான் சொல்லவில்லை, அது மிக பயங்கரமான முக்கியத்துவம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ தேவனுடைய தூண்டுதலுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு உன்னை அர்ப்பணித்து நீ நிற்கும் போது 2 மடங்கான வல்லமையினாலே தேவன் உன்னை கனப்படுத்த சித்தமாயிருக்கிறார். 2 மடங்காக மற்றவர்களுக்கு மேலாக உன்னை உயர்த்தி நிறுத்த அவர் சித்தமாயிருக்கிறார். நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எதற்கு நீ சோர்ந்து போயிருந்தாலும், எதற்கு நீ மனமடிந்து போயிருந்தாலும், யாரிடத்திலும் போய் உன் இருதயத்தை பகிர்ந்து கொள்வதை பார்க்கலும் தேவ சமூகத்திலே நின்று தேவனிடத்திலே உன் இருதயத்தை பகிர்ந்து கொண்டே இரு. ஏனென்றால் இந்த உலகத்துல எல்லாரையும் நேசிக்கிறதை பார்க்கலும் உன்னை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறதுனால ஓ மேல ஒரு தனிப்பட்ட அன்பு, ஓ மேல ஒரு தனிப்பட்ட பாசம் வைத்திருக்கிறதுனால அவர் உன்னோடு கூட இடைப்பட்டு உன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை சஸ்டைன் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அதிகமான மகிமையை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உன்னை அவர் ஒரு பொக்கிஷமாக இந்த பூமியில விளங்க பண்ணுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தேவனுடைய பார்வையில் நீ விலையேற பெற்ற பொக்கிஷம். விலையேற பெற்ற பொக்கிஷமான உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஜெபித்திருக்கிறதுக்கு நான் பதில் அனுப்பியிருக்கிறேன். இன்னும் நீ ஜெபிக்கணும். இனி வரும் காலங்களில் நீ உறுதியாய் நின்று ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கும் போது பரலோகம் அசையும் என்பதை நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். 5 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் இல்லை, 1/4 மணி நேரம் இல்லை, மினிமம் 1 மணி நேரமாவது நீ ஜெபத்தில் உறுதியாய் தங்கியிருக்க வேண்டும் என்று தேவன் உன்னை ஏவுகிறார். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் இஸ் கோயிங் டு ஹேப்பன்.
உன் வாழ்க்கையில ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை இந்த வருஷத்தினுடைய கடைசியில தேவன் உனக்கு செய்தெடுக்க போகிறார் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன். ஜெபம் என்பதை தேவன் உன்னோடு கூட பேசுகிறார் என்றால், யாரிடத்திலும் செய்யாத ஒரு காரியத்தை, யாருக்கும் வெளிப்படுத்தாத ஒரு ரகசியத்தை உனக்கு வெளிப்படுத்தி ஒரு காரியத்தை உனக்கு செய்தெடுப்பதற்காக தேவன் இப்போது உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிரியமான குமாரனை குமாரத்தியே, உன்னை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, அவரை இதுவரைக்கும் நீ தேடி இருக்கிறாய், இதுவரைக்கும் தேடின உனக்கு அவர் பதிலை அனுப்பி இருக்கிறார், இனியும் அவரை நீ தேட அழைக்கப்பட்டிருக்கிறாய், இப்போதும் அவருடைய சமூகத்தில் உன்னை தரித்து நிற்க வை என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட நிலைமையில் சென்றாலும், உன்னுடைய சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட நிலைமைகளில் இருந்தாலும், இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன், நீ ஜெபிக்க 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 அவை எல்லாவற்றிலும் இருந்து மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொன்ன ஆண்டவர், நீ ஜெபத்தில் நிற்கும் போது உன்னோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நிற்கிறார். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் நீ பிரயாசப்படுகிற விடுதலைகளை உனக்கு தந்து எல்லாருக்கும் மத்தியிலும் அவர் உன்னை கனப்படுத்துகிறதை நீ காண்பாய் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. விசுவாசிக்கிறவன் என்ன செய்யணும்? தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர். நான் பண்ற பிரேயருக்கு அவர் நிச்சயமா ஆன்சர் பண்ணுகிறவர் என்ற உறுதி உனக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நீ கேட்கும்போது அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்குறாரு. ரெஸ்பெக்ட் கொடுத்து உன்னை அந்த இடத்துல வைத்து உன் சத்தத்தை தெளிவாக கேட்டு அந்த காரியத்தை அவர் ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த காரியத்திற்கான பதிலை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு டிசைன் பண்ணி அந்த பதில் அருமையாக உனக்கு கொடுத்து உன்னுடைய விசுவாசத்தை வர்த்திப்பிக்க பண்ணி உனக்கு அவர் வச்சிருக்கிற வேல்யூவை உனக்கு காண்பிச்சு ஓ மேலே அவர் வச்சிருக்கிற அன்பை உனக்கு பிரகடனப்படுத்தி இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு உன்னை கொண்டு போய் அவருடைய நீ ஜபத்துக்கு பதில் பெற 2 காரியம் உனக்குள்ள உண்டாகும். ஒன்று, உன்னுடைய உணர்வுகள் எல்லாம் இந்த காரியத்திற்கு நான் தகுதி இல்லை, இவ்வளோ பெரிய தேவன் என்னை நேசிக்கிறாரே என்கிற அந்த உணர்வு உன்னை உடைத்து விடும். அது உன்னை மிகுந்த தாழ்மையுள்ளவனாக மாற்றிவிடும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால சொல்றேன், எந்த அளவுக்கு ஜபத்திற்கு நீ பதில் பெறுகிறாயோ அந்த அளவிற்கு நீ விசுவாசத்திலே வளருவாய் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் ஜபத்தை அவர் மிகுந்த முக்கியத்துவப்படுத்துகிறார். அனுதினமும் அவரிடத்துல நீ நின்று பார். கர்த்தர் மகிமையாய் உன்னை கொண்டு செய்கிறத, உனக்காக செய்கிறத நீ அனுபவிக்க முடியும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் இருக்கிறார். ஏசப்பா உன் கூட இருக்கிறார். ஏசப்பா இதுவரைக்கும் உன்னை நடத்தி இருக்கிறார். இனியும் அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த வருஷத்தினுடைய கடைசியில, இந்த நவம்பர் மாதத்தினுடைய மத்தியில நிற்கிற உன்னை பார்த்து சொல்றேன், இந்த டிசம்பர் மாதம் முடிவிற்குள்ளாக ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒர்க்கை உனக்கு செய்தெடுப்பதற்காக இந்த காரியத்தை கர்த்தர் உனக்கு தெரிவிக்கிறார். நிச்சயமா உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. இனியும் பெரிய காரியங்களை செய்ய தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். உன் ஜெபத்தை நிறுத்தாதே என்று இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களுக்கு நீ பலனளிக்கிற தேவன் என்பதை மீண்டும் ஒரு விஷயம் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. அந்த தேடுகிற இருதயத்தின் மேல நீங்க வச்சிருக்கிற வாஞ்சைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை தேடுகிற வாஞ்சைக்குள் கடந்து வரும்படி செய்வீராக. அவர்கள் உம்மை தேடும் போது அவர்களுக்கு நீர் அளிக்கிற பலனினால் அவருடைய விசுவாசம் வர்த்திப்பிக்கப்படுவதாக. அவர்கள் இன்னும் ஜெபத்தில் ஆழமாய் ஊன்றி நிற்க செய்வீராக.
அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், தம்முடைய வாழ்க்கையில சாட்சியை ஏற்படுத்தி கொண்டவர்களாய், யாரும் எழுத முடியாத சாட்சிகளை எழுதுகிற பிள்ளைகளாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தி அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க தேவன் இதை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த செய்தியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் சீல் பண்ணுகிறேன். இது ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாக கிடைக்க செய்வீராக. இதை முழுமையாய் வாட்ச் பண்ண கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.